ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். கார்த்திக் சார் வந்து சுல்தான் மூவியை நடித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட்டு நடிக்க போகிற மூவி தான் வந்து சர்தார் மூவி. இந்த மூவி வந்து கார்த்திக் சாரோட 22வது படம். அப்புறம் இந்த மூவிக்கு வந்து கார்த்திக் சாரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். இது வந்து தமிழ்லும் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து யாரோ வந்து லீக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட மோஷன் போஸ்டரும் வந்து இவங்க அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் மோஷன் போஸ்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மோஷன் போஸ்ட் நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு. அதில் முதல் விஷயம் வந்து ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு டைப் ரைட் காட்டுறாங்க. டைப் ரைட்டர்லாம் அந்த காலத்தில் தான் இருந்தது. ஒருவேளை இது பீரியாடிக் மூவியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பாகிஸ்தான்லாம் காட்டுறாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவோட மேப்பெல்லாம் கூட வந்து காட்டுறாங்க. ஒருவேளை வந்து இது வந்து ஏதாவது பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிகளை பிடிக்கிற மிஷன் நம்ம கார்த்திக் போகிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேரோட ஃபோட்டோஸை வந்து அவங்க காட்டுறாங்க. ஸோ ஒருவேளை இவங்களாம் வந்து பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிகளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மிஷனில் இருக்க கெட்ட கேங்ஸ்டர் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இந்த மூவிக்கு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் போடுறாங்க. அப்புறம் நிறைய இடத்துல வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்லாம் காட்டுறாங்க. ஒரு நம்ம கார்த்திக் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்லேயே ஒர்க் பண்ணலாம். அப்புறம் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறது PS மித்ரன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் லீச் அப்படின்லாம் சொல்லி போடுறாங்க. இதிலே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது இது வந்து ஏதோ ஒரு நம்ம கார்த்திக் வந்து ஏதோ ஒரு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் பீட்லாம் சைன் வந்து மேலே கீழே இறங்கி கீழே போகிற மாதிரிலாம் இருக்குமே, அந்த இதெல்லாம் கூட காட்டுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்த்திக் வந்து கைதியாக இருக்க மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார். அந்த லுக்கில் வந்து அவர் ஷர்ட்டு வந்து பின்னாடி ஏதோ ஹிந்தியில் எழுதியிருக்கு. நான் அப்போ வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்ன சர்ச் பண்ணேன் அப்படின்னா, இதில் பார்க்கறதுக்கு அவர் ஹிந்திலையும் எழுதியிருக்கு. அப்புறம் சர்தார்னும் டைட்டில் வச்சுருக்காங்க. நம்ம சர்தாருங்கிறோட இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அதனால் ஹிந்திக்கு ஏதாவது இதில் மீனிங் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் கூகுளில் வந்து ஹிந்தியில் வந்து சர்தார்னு டைப் அடித்தா தமிழில் வந்து தலைவன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கார்த்திக் சார் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சீனில் வந்து அவர் ஏதோ ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம சர்தார்னு டைப் பண்ணும்போது தலைவன்னு காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து இவர் வந்து அந்த பாகிஸ்தான் கேங்குக்கு வந்து இவர் தான் லீடராக இருப்பாரோ என்னமோ, அப்படி இல்லைனா வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இவர் லீடராக இருப்பாரோ என்னமோ. ஸோ என்னென்ன வந்து நம்ம மூவியை பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் கிடச்சிதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சினிமா அப்படியே தமிழ் டப்பிங் மூவி அப்டேட்ஸில் பார்க்கணும்னு நினச்சேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் கிரியேட் அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் ஒரு வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சினி தமிழ். நோ பாய் கைஸ்.